ஏன் அழுதுகிட்டு இருக்க? உங்களை பார்க்கணும். உன் குரல் கேட்டு நான் வராம இருப்பேனா? நன்றி முருகா. ஓம் சரவணபவா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவோ முயன்றும் தீராத கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? யாமிருக்க பயமென்று சொன்ன அந்த தமிழ் கடவுள் முருகன் உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றப் போகும் ஒரு தெய்வீக பயணத்தை நாம் மேற்கொள்ளப் போகிறோம். நமக்கு ஏன் கவலை வருகிறது? நோய், கடன், வேலையில்லா திண்டாட்டம், குடும்ப சண்டைகள் இவை அனைத்தும் நம் கர்ம வினைகளின் வெளிப்பாடு என்கிறது ஆன்மீகம். சமுத்திரத்தில் அலைகள் ஓய்வதே இல்லை, அதுபோல வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அலைகளை கண்டு அஞ்சும் படகாக நீ இருக்காதே, அலைகளை கிழித்துச் செல்லும் வேலாக இரு. அந்த ஞானத்தின் உருவமே வேலவன். உங்கள் பிரச்சனைகளை மலையளவு என்று நீங்கள் நினைத்தால் அதை தகர்க்கும் வஜ்ராயுதம் முருகனின் வேல். முதல் படை வீடு திருமண கோலம். உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை அல்லது தனிமை இருந்தால் தெய்வ யானை மணாளனை நினைங்கள். இது உறவு சிக்கல்களை தீர்க்கும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அல்லது கந்திருஷ்டி இருந்தால் இந்த சூரசம்ஹார மூர்த்தியை நினைத்தால் பயம் ஓடிவிடும். எல்லாம் இழந்து விட்டேன் என்று நினைப்பவர்களுக்கு பழனி ஆண்டவன் ஒரு பாடம். கோணத்துடன் நிற்கும் அந்த ஆண்டவன் உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவார். தகப்பனுக்கே பாடம் சொன்ன தாரக மந்திர மூர்த்தி. சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவை தருவார். வாழ்வின் கனிகளை பெற சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட அறிவுக்கடல் இவர். பொருளாதார தடைகளை நீக்குவார். இவ்வளவு தூரம் நீங்கள் செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டிலேயே முருகனை எப்படி அழைப்பது? இப்படி செய்தால் அவர் உங்கள் இல்லத்திற்கு வருவார். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றுங்கள். ஓம் சரவணபவன் வாணு ர என்றால் ஒளி. இப்படி ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் கவலையை எரிக்கும் நெருப்பு பொறிகள். உன் பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. நீ சுமந்த கவலைகளை இனி நான் சுமக்கிறேன். கலங்காதே. உன் நிழலாக நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். யாமிருக்க பயமேன்?